அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் பிரதமர் மோடி மற்றும் அமித் ஷா உள்ளிட்டோர் விரும்புவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறினாலும் பாஜகவினர் தன்னுடன் தொடர்ந்து பேசி வருவதாக குறிப்பிட்டார். இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் அவரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற மேல்மட்ட தலைவரும் விரும்புகிறார். ஆனால் ஒரு தனிப்பட்டவருடைய விருப்பு வெறுப்பை இயக்கத்துக்குள் சென்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அது இன்றைக்கு ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்கிறது. அதிமுகவின் இரு அணிகளையும் பாரதிய ஜனதா தான் ஒருங்கிணைக்க கூறியது என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தன்னை வைத்து பாஜக பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கவில்லை என்று கூறினார். என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி நடத்தவில்லை என்றும் அவரது குடும்பம்தான் நிர்வகிப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்க போய் நேசிக்கிறது, இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது. செங்கோட்டையனின் பேட்டியில் யாரை பார்த்தார், என்ன பேசினார் என்று தெளிவான தகவல்கள் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர், செங்கோட்டையனுக்கு பின்னால் திமுக இருப்பதாக சந்தேகம் இருக்கிறது என்றார். மதிப்புக்குரிய மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்க. ஆனால் இதுக்கும் பின்னணியில் திமுக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க யாரு பேசினாங்க, யார்கிட்ட போய் பேசினாங்க, யாரு சொன்னாங்கிற விவரத்தை அவர் எதுவும் சொல்லலை. அப்படி சொல்லாத பட்சத்தில் நான் அதில் எதுவும் கருத்து சொன்னோம்னா அது தவறாக போயிடக்கூடாது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் யாரும் செய்யாத பித்தலாட்டத்தை தவேகா தலைவர் விஜய் செய்துள்ளதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர், விஜய் சகட்டு மேனிக்கு பேசி வருவதாகவும் அவரது முதலமைச்சர் கனவு கனலாகிவிடும் என்றும் கூறினார். எங்கேயும் துஷ்டி வைக்க போறவன், இளவு வைக்க போறவன் அந்த வீட்டில் போய் தான் கேட்பானே தவிர, அந்த துஷ்டி வீட்டுக்காரன் இளவு வீட்டுக்காரன் என் வீட்டுக்கு வாரா இளவு கேட்கிறேன்னு தமிழ்நாடு சரித்திரத்திலேயே யாரும் செய்யாத பித்தலாட்டத்தனம். கட்சியில் சிலர் உழைக்காமல் ஏமாற்றி வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தல் களப்பணிகள் குறித்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் சிவகாசியில் நடைபெற்றது. இதில் தலைமையேற்று பேசிய ராஜேந்திர பாலாஜி, அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக உள்ளதாக கூறினார். கேட்கவே மாட்டேன். இவங்க கேட்டு பேச கிடையாது. இவங்க கேட்க இல்லாம சொல்லுவாங்க, உழைச்சாங்க பல விஷயம் போயான்னு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 50 ரூபாய் குறைந்து 11,270 ரூபாய்க்கும், 1 சவரன் 400 ரூபாய் குறைந்து 90,160 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 165 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி 1,65,000 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சனிக்கிழமை அன்று 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் 8ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வரும் ஞாயிற்றுக்கிழமை கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. திருநாவலூர், களமருதூர், சேந்தநாடு, ஆசனூர் உட்பட பல்வேறு கிராமங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் புலிகள் காப்பக வனப்பகுதி அருகே புலி தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். அவரது உடல் அகழியில் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் சென்றபோது கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வனத்துறையினரை சிறைபிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விடாத்திகுளத்தில் சாலை விபத்தில் உயிரிழந்த தற்காலிக தூய்மை பணியாளரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்துள்ளார்.
மாரியம்மாள் என்ற அவர் கடந்த 5ஆம் தேதி லாரி மோதியதில் பலியான நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மாரியம்மாளின் குடும்பத்தினருக்கு இரங்கலையும் ஆறுதலையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை பல்லாவரத்தில் பணிபுரிந்து வரும் ஸ்ரீதர் என்ற நபர் கோவிலுக்கு செல்வதற்காக தனது மனைவியுடன் உளுந்தூர்பேட்டைக்கு வாடகை காரில் வந்தார். கார் கோவில் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளி அருகே வீட்டுமனை பட்டா மாற்றம் செய்ய 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் நில அளவையர் கைது செய்யப்பட்டனர். பந்தாரப்பள்ளியைச் சேர்ந்தவரான முருகன் தனது வீட்டுமனை பட்டா மாற்றம் தொடர்பாக விண்ணப்பித்துள்ளார். அதற்கு கிராம நிர்வாக அலுவலர் ராமச்சந்திரன் மற்றும் நில அளவையர் வடையாபதி ஆகிய இருவரும் 6000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகார் லஞ்ச ஒழிப்பு காவல்துறைக்கு சென்ற நிலையில் அவர்கள் அளித்த வழிகாட்டுதலின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை முருகன் லஞ்சமாக கொடுத்தபோது இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர். திருச்சி மாவட்டம் உப்பிரியபுரம் அருகே வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நாகநல்லூரைச் சேர்ந்த நடேசன் இரவு வழக்கம் போல தனது வீட்டின் வளாகத்திற்குள் பைக்கை நிறுத்தி வைத்திருந்த நிலையில் திருடப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதுமலை வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டம் உள்ள சாலையோர பகுதிகளில் செடிகள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளன. இதனால் யானைகள் நடந்து வருவதை முன்கூட்டியே எளிதாக கண்டறிந்து வாகன ஓட்டிகள் தப்ப முடியும். சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளை யானைகள் துரத்தும் சம்பவங்கள் அரங்கேற்றி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழக டிஜிபி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். உலக புகழ்பெற்ற கார்த்திகை மகாதீப திருவிழா டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வருகின்ற 24ஆம் தேதி அதற்கான கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. சுமார் 40 லட்சத்திற்கு மேற்பட்ட பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பாதுகாப்பு பணிகள் குறித்து தமிழகத்தின் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கிரிவல பாதை உள்ளிட்டவற்றையும் பார்வையிட்டார். தூத்துக்குடி சிவன் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவையொட்டி பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவுக்காக கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றப்பட்டது. 3ஆம் நாள் திருவிழாவில் பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 2 நாள் பயணமாக டெல்லி சென்றார். சென்னையில் இருந்து ஏர் இந்தியா விமானத்தில் டெல்லிக்கு அவர் பயணம் மேற்கொண்டார். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை விமானத்தில் சென்னை திரும்ப உள்ளார்.